ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சண்டே ஃபுல்லாக இன்றைக்கி ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன், எங்கே போயிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் சிக்கன் தாங்க எடுத்திருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எனக்கு சிக்கன் குழம்பு வேணும், இட்லிக்கும் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி காலை டிஃபன் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்துச்சு, எல்லாம் முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு, சமைக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அதனால் லஞ்சுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி எவ்வளோ நேரம் ஆகும், கூட ஒரு அரை மணி நேரம் ஆகுமா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ காலையில் எனக்கு டிஃபனுக்கே எனக்கு செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கிறார் பசியோடவே. நானும் கொஞ்சம் அவசரமாக ஒரு அரை மணி நேரத்தில் மலர்னு செஞ்சு முடிச்சிட்டேங்க. சிக்கன் குழம்பு கொஞ்சம் அப்படியே கிரேவியும் வச்சுட்டேங்க. கிரேவி எப்போவுமே வைப்பாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சாலுமே அந்த கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதே போலவே கேட்பார். அதனால் எப்போ சிக்கன் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் குழம்பு கொஞ்சம் அந்த கிரேவி தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த கிரேவி வறுக்கிறதுக்கு குழம்போடவே சிக்கன் எடுத்துங்க, அந்த சாந்தெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சாந்தோடவே எடுத்து தாளிச்சிருந்த மசாலாலேயே போட்டு நம்ம லேசாக பெரட்டினாப்பில் வறுத்து எடுத்தால் போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தாளித்ததுலேயே கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்து அந்த கிரேவி எடுத்து தாளிச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரியே நான் ஒரே தடவையாக தாளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு லேசாக சூடானது இறக்குனா போதும். தாளித்த கிரேவி அதுலேயும் கொஞ்சம் நம்ம அந்த மசாலாலாம் ஊற்றிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்பும் மறுபடியும் கொஞ்சம் ஒரு தடவை கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஜாக்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வச்சுருட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நைட்டே நான் இட்லி போட்டு நான் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன், சாப்பிடவே மாட்டேன்ட்டான். அதனால் காலையில் இன்றைக்கி அவனுக்கும் தனியாகவே ஒரு டம்ளர் சாப்பாடும் வச்சுட்டேன், எங்களுக்கும் இட்லியும் வச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. என் பையன் சிக்கன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நைட்டு சாப்பாடு மீதி இருந்துச்சு. அதனால் அதை பார்த்திங்கன்னா புளி ஊற்றி மஞ்சளும் உப்பும் போட்டு கிளறி எடுத்து வச்சுருந்தேன். அதை காலையில் தாளித்தா புளி சாப்பாடு செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் சாப்பாடு அதிகமாக மீதமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன். தண்ணி ஊற்றி போட்டு நான் தக்காளி சாப்பாடு தாளிப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி போட்டால் சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிடுது. அதனால் இந்த மாதிரி புளி சாதம் மாதிரி செஞ்சிட்டோம்னா சாப்பாடும் கெடாது, காலையில் சூடான புளி சாதம் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதனால் காலையில் அவனுக்கு இட்லிக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறதுனால சரி சட்னி அரைக்கலான்னு பார்த்தேன். சாப்பாடு இருக்கிறனால அவனுக்கு அந்த புளி சாப்பாடவே தாளித்து கொடுத்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, வரமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் போட்டு தாளித்து எடுத்துட்டா சூப்பரான புளிசாதம் ரெடி ஆயிருங்க. அந்த பூண்டோடு வச்சு இந்த புளிசாதம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜாக்குக்கும் சாப்பிடும்போது அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஜாக்குக்கு சாப்பாடு போட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் தான் நாங்கள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அக்கா வீடு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அக்கா வீடு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அவங்க காப்பியெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. அங்கே போனதுமே கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு டீக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அம்மாக்கிட்டே பேசிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அக்கா வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு தள்ளி தான் அக்கா வீடும் குடியிருக்கிறாங்க. அதனால இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால அக்கா வீடு ரொம்ப பக்கம், அதனால் சீக்கிரமாக வந்துடலாம். ஒரே பக்கமாகவே 2 வீடும் இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியமாக போச்சுங்க. அதனால் நான் இங்கே வந்தாலே அங்கேயும் போயிட்டு வந்துடுவேன். அதனால் எனக்கு 2 பக்கம் ஒரே வேலையாக போயிடும். இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிருந்து அங்கெல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க, சாப்பாடு வச்சுருந்தாங்க, அப்புறம் கிரேவி மாதிரி சிக்கன் வச்சுருந்தாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கனும் வறுத்து வச்சுருந்தாங்க. காலையில் எங்கள் வீட்லேயும் சிக்கன், மத்தியானம் அக்கா வீட்லேயும் சிக்கன் தான். பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுத்து வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. சரி காலையிலேயே என்ன கூப்பிட்டுருந்தாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லி லஞ்சுக்கு வந்துட சொல்லிவிட்டு, அப்புறம் இங்கே தான் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்கா வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கே ஜாக் மாதிரி அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறான், சரியான குறும்புங்க. அவனை பார்த்தாலும் விடவே மாட்டான், அந்தளவுக்கு மேலே ஏறிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே வெளியிலே கிளம்புனோம். காலையில் டிஃபனும் சிக்கன் சாப்பிட்டாச்சு, இன்றைக்கி லஞ்சுக்கும் சிக்கன் சாப்பிட்டாச்சு. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களுக்கு சண்டே ஃபுல்லாக சிக்கன் தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஜாக் மாதிரியே அங்கேயும் ஒரு ஒயிட் நாய்க்குட்டி இருக்கிறான். அவனுக்கு பேர் ஒயிட்டு தான், கூப்பிட்றதே வெள்ளையாக ஒயிட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கா வீட்டில் இருக்கிற நாயும் பார்த்திங்கன்னா சரியான குறும்பு, நம்ம வந்துட்டால் விடவே மாட்டோம், கொஞ்சம் நேரம் வரைக்கும் விளாண்டுகிட்டே தான் இருப்பான், அப்புறம் தான் விடுவான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து இது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியோட ஹாஸ்பிட்டல், எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. அது நாங்கள் போயிருந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஃபேக்ட்ரியோட சேர்ந்தது தான். நம்ம ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறவங்கள தவிர இந்த சுகர் ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது, இது எனக்கு தெரியும், நான் இங்கே போயிருக்கிறேன், இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சுகர்
சுகர் ஃபேக்ட்ரியோட பேர் பார்த்திங்கன்னா சக்தி சர்க்கரை ஆலை. இது ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய ஒன் டே விலாக் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.